விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே ராசியில் 8-11ஆம் அதிபதியான புதன் இருக்கிறாரு. புதிய மறைமுக சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணமானது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது வருங்காலத்தை எண்ணி இப்போதே நீங்கள் சேமித்து வைக்க ஆரம்பிப்பீங்க. தொழில் உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு குறுகிய காலத்துக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் சென்று வரலாம். மாணவர்களுக்கு விரும்பிய உயர்கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி நம்பியவங்கள தக்க சமயத்தில் நீங்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை செய்யுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. தேவைக்காக கடன் வாங்குங்க. கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களை பகைக்காமல் இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். உதவி பெற்றவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த யாரையுமே எளிதில் நம்பாதீங்க. உடன் இருப்பவங்க குழிப்பறிக்கும் முயற்சியில் இறங்குவாங்க. அப்படிங்கிறதுனால யாரையுமே நம்பாதீங்க. பெண்கள் பொறுத்த வரைக்குமே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இரவில் கொடுக்காதீங்க, வாங்கவும் வாங்காதீங்க. அனைத்து விஷயத்துலையுமே பொறுமையை கடைப்பிடிப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. தினமுமே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பு. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு, மேலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த விருச்சிக ராசி நேயர்களோட குணத்தை பார்ப்போம். அடுத்தது அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம விருச்சிக ராசி நேயர்களோட குணங்களை பார்ப்போங்க. சாமர்த்தியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர் சுய மரியாதையை விரும்புவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டாக செய்வாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு இதையுமே செய்ய துணிவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். பழக்கத்திற்கு தன்னுடைய உயிரையை கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க. சினத்தின் எல்லையாக இருக்கிறதுனால இவங்க ஒரு கத்தி மேலே நடப்பது போல தாங்க இவங்களோட பேச்சும் சரிங்க, ஏச்சும் சரிங்க, ஒரு தேள் கொடுக்கு போல இருக்கும். அசால்ட்டாக அடுத்தவங்களோட மனதை காயப்படுத்திடுவாங்க. மேலுமே அந்த விருச்சிக ராசிக்கார்ட்ட இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் வெளியே பார்க்குறவங்களுக்கு அது முரட்டுத்தனமாக காணப்படும். அன்பு செலுத்துவதிலும் சரிங்க, பகையை பாராட்டுவதிலும் உச்சத்துக்கு சென்று விடுவாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். எதையுமே அரைக்குறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணமானது இவங்களுக்கு இருக்கும். மேலுமே இந்த ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனமுமே கடல் நீரை போல ஆழமாக இருக்கும். அமைதியாக இருப்பாங்க. திடீரென உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் சற்று மற்ற ராசிக்காரை விட அதிகம். மேலுமே போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கான வெற்றி இருக்குது அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் சில வேளைகளில் தற்பெருமையும் கொண்டவங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர் கூட பழகுவது அப்படிங்கிறது கத்தி மீது நடப்பது போன்றதாங்க. சிறிய விஷயங்களுக்காக கூட அதிகமாக கோவிச்சுக்குவாங்க. பேசாமல் இருந்து விடுவாங்க அல்லது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விலகி செல்வாங்க. இவங்களோட ஏச்சும் சரிங்க, பேச்சும் சரிங்க, தேள் கொடுக்கு போல சுருக்கு அப்படின்னு கொட்டி நண்பர் மற்றும் மற்ற ஆட்களோட மனதில் ஈஸியாக காயப்படுத்திடுவாங்க. மேலுமே இந்த விருச்சிக ராசிக்காரை பற்றி நம்ம நல்லதும் கெட்டமாக சொல்லிக்கொண்டே போகலாங்க. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மார்கழி மாதங்கள்லேயே சிறந்தது மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்கழி மாதம் மனது ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. 2025ஆம் ஆண்டோட இறுதியாகவும் 2026ஆம் ஆண்டோட தொடக்கமாகவும் இந்த ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளுமே இந்த மார்கழி மாதம் தாங்க நிகழப்போகிறது. மார்கழியே தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் கிரக நிலைகளில் பல்வேறான மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட்டிருக்கு. அது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்க கவனமாய் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 22/12/2025 அன்று சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பேச்சாக போகிறாருங்க. அதே போல் 25/12/2025 அன்று புதன் பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு பேச்சாக இருக்கார். 11/1/2026 புதன் தனுசு ராசியில் இருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026
தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பேச்சாக இருக்கிறாரு. மேலுமே 19/12/2025 அன்று அனுமன் ஜெயந்தியானது வந்தது. அதே மாதிரி 20/12/2025 அமாவாசை நிகழ்வுகளுமே இருந்தது. 30/12/2025 அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. 3/1/2026 ஆருத்ர பௌர்ணமி. 14/1/2026 போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் இருக்குங்க. அதற்கு அடுத்த நாள் 10 சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷந்தாங்க. இந்த வருடம் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி மற்றும் லக்னத்தினருக்கு இந்த மார்கழி மாதமானது சிறப்பான பலன்கள் எல்லாமே தரப்போகிறது. கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் வெற்றி கிடைக்கப் போகிறது. புதன் பகவான் உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கிறார். பொதுவாகவே புதன் உங்களோட லாபாதிபதி ஆவார். இதனால் தொழில் வியாபாரத்தில் அதிக அளவு உங்களுக்கு லாபம் கொட்ட போகிறது. புதன் சுக்கிரன் இணைந்திருக்கிறதுனால புத சுக்கிர யோகமானது கிடைக்க போகுதுங்க. இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வேகமாக நிறைவேறும். பண வரவை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. பொருளாதாரமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதன் பகவான் கல்விக்கு அதிபதி. அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கல்வித்துறையில் பணி செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை நீங்கள் காண முடியும். அதே மாதிரி பண வரவு பொறுத்த வரைக்குமே நீண்ட காலமாகவே நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் ஏதாவது விஷயத்தை ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றால் திக்குமுக்காடுவீங்க. மனதில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த கவலைகள், சங்கடங்கள் எல்லாமே விலகும். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. தனஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இணைந்திருக்காருங்க. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு அமைய போகுது. விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க பல்வேறான சாதனைகளை எல்லாமே படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் மாறப்போகுது. அதே மாதிரி வெளிநாடு யோகமே சில பேத்துக்கு காத்திருக்கு. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே போன்ற அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே கடல் கடந்த யோகமே ஏற்படும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பயணங்களால் ஆதாயமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மனதில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது இருக்கும். தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அருமையான காலகட்டமாக நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சிருக்கு. அதே மாதிரி மன கஷ்டம் நிறையா இருக்குது, பண கஷ்டம் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு சரியாக குபேரனை வியாழக்கிழமைகளில் நாணயங்களால் அர்ச்சித்து ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தினமுமே நீங்கள் காலையில் உப்பு ஜாடியில் கையை வைத்து வேண்டுவது சிறப்புங்க. மேலுமே சிவன் மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்வதும், வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு கற்கண்டு தீபம் ஏற்றுவது போன்ற எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது மன அமைதி, பண வரவை உங்களுக்கு அதிகரிக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக நமக்கு சொல்லப்படுது. மேலுமே இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம்தான். இது எல்லாமே சரியாகிறதுக்கு நீங்கள் சரியான முறையில் நீங்கள் சரியான உங்களோட முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய ராசிகள் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கும். இந்த தருணத்தில் அர்த்தடாஷ்க ராசியான கும்பராசியில் சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத அலைச்சலையும் கடின உழைப்பையும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான ஒரு கவலைகளையும் உங்களுக்கு தவிர்ப்பது ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி தரக்குறைவான உணவகங்களில் என்பதையும் தவிர்க்கிறதில் வேணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கிறது அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. குறிப்பாகவே சொல்ல வேணும் அப்படிங்கிற இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கணும். முன்கோபம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உணர்ச்சி வசப்படுவதை நீங்கள் தவிர்க்க வேணும். இத்தகைய முக்கிய தருணங்களில் தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு கலை நமக்கு வழிகாட்டியாக உதவுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வயதில் பெண் அல்லது பிள்ளை குழந்தைகள் இருப்பின் வரனை பற்றி தீர விசாரிக்காமல் நிச்சயம் செய்திட வேணாம். திருமணம் அப்படிங்கிறது இருவரோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு.
ஒரு நிமிடத்தை தவறும் எதிர்காலத்தை பற்றி பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கிரக நிலைகளின்படி பகை உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோமா, உத்தியோகத்துறை சனி பகவானோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் மற்றொரு வீரியம் நிறைந்த ராகுவோடு இணைந்து தன்னோட ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கிறதுனால அன்றாட பணிகளிலுமே பொறுப்புகளிலுமே ரொம்ப கவனமாக இருக்க வேணும். மேல் அதிகாரிகளோட சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அன்றாட பணிகளில் வெறுப்பும் விரக்தியுமே ஏற்படும். தவறான விளைவுகளை நீங்கள் நினைத்து பார்த்து பொறுப்புடனும் பொறுமையோடனும் கவனமாக இருக்கிறது இந்த காலத்தில் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கிரக நிலைகளின்படி சந்தை நிலவரம் இந்த மாதம் முழுவதுமே அடிக்கடி உங்களுக்கு மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதனால் உங்களோட சரக்குகளோட விலைகளை நிர்ணயிப்பது கடினமாக இருக்கும். கூடிய வரைக்குமே நீங்கள் உற்பத்தி அளவோடு குறைத்து கொள்வது நஷ்டம் ஏற்படுத்துவதை தவிர்க்க உதவும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என கிரக நிலைகள் சொல்லப்படுது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.